ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமே சீரிஸான டாக்டர் ஸ்டோன் சீசன் 1 எபிசோட் 22 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த எபிசோடில் சில விஷயங்களை நான் ஃபஸ்ட்டே சொன்னால் ஸ்பாய்லர் ஆயிரும் அப்படிங்கிறதுனால கதையில் எப்படி சொல்லியிருக்காங்களோ அந்த ஆர்டர்லேயே உங்களுக்கு சொல்கிறேன். சரி வாங்க நம்ம வளவலான்னு பேசாமல் இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டாக்டர் ஸ்டோன் சீசன் 1 எபிசோட் 22. டங்ஸ்டனை எடுக்கிறதுக்காக கேவுக்கு போறாங்க. கூட 3வது ஆளா யாரை கூட்டிட்டு போலாம் அப்படின்னு கேட்கவும் நம்ம ஹீரோ வந்துட்டு மேக்மாவை செலக்ட் பண்றான். ஸ்ட்ராங்கான டங்ஸ்டனை வெட்டி எடுக்கிற அளவுக்கு மேக்மாவை தான் ஸ்ட்ராங் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். செங்கோ இது உண்மையிலேயே நல்ல ஐடியா தானே, எப்படா உன்னை போட்டு தள்ளிட்டு அவன் வில்லேஜ் சீஃப் ஆகலான்னு பார்த்துட்டு இருக்கான் அப்படின்னு கேட்கறான். நம்மளோட செல்போனை நம்ம செஞ்சு முடிக்கிறதுக்கு கண்டிப்பா நமக்கு டங்ஸ்டன் தேவை அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். கண்டிப்பா நான் பார்த்த அந்த கேவ்ல இது நிறையவே இருக்கும் அப்படின்னு க்ரோம் சொல்றான். ஸோ நானும் இந்த 2 சயின்ஸ் யூசர்ஸும் தான் அண்ட் யாருமே எங்களை பார்க்க இருக்க மாட்டாங்க அப்படின்னு மேக்மா யோசிக்கிறான். அப்போ கென் வந்துட்டு மேக்மா கிட்ட எதையோ போய் சீக்ரெட்டாக சொல்கிறான். ஸோ க்ரோம் மேக்மா நம்ம ஹீரோ 3 பேரும் சேர்ந்து தான் ஒரு டீமாக போகிறாங்க. செங்கு ஒரு வழியாக கிளம்பிட்டான், அவனுக்கு ஒரு ஆச்சரியம் காத்திருக்கு அப்படின்னு கென் வில்லத்தனமாக சிரிக்கிறான். லோக்வாம் இந்த வழியாக தான் வருது, நம்ம கரெக்டான இடத்துக்கு தான் வந்திருக்கோம் அப்படின்னு செங்கு சொல்கிறான். க்ரோமுக்குமே மேக்மா மேலே ஒரு டவுட் இருக்கு. செங்கு இவனை நம்ம கூட்டிகிட்டு வந்தது கரெக்ட் தானா, ஏதாச்சும் ஒரு பாலத்துக்குள்ள இவனே நம்மளை தள்ளி விட்டுட்டு ஆக்சிடென்ட்ல செத்துட்டாங்கன்னு வில்லேஜில் போய் சொல்லிட்டோம்னா என்ன பண்ணுறது அப்படின்னு க்ரோம் கேட்கவும், டங்ஸ்டன் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும், மேக்மாவோட ஸ்ட்ரென்த் ஒன்றை யூஸ் பண்ணி மட்டும்தான் நம்மளால அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியும், நம்ம 3 பேர் தான் ஒரு பெர்ஃபெக்ட் ட்ரியோ, ஸோ மேக்மாவை தவிர்த்து நமக்கு வேற ஆப்ஷன் இல்லை அப்படின்னு சொல்லி செங்கோ சொல்றான். இவங்க கேவ்க்குள்ள போயிட்டே இருக்கும்போது எல்லாரும் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு செங்கோ சொல்றான். இந்த ராக்ஸ் இது எல்லாமே மைக்கானால ஆனது, ரொம்பவே ஈஸியா உடஞ்சிரும், ஜாக்கிரதையா நம்ம இல்லைன்னா அந்த பள்ளத்துல விழுந்துருவோம், அப்புறம் மேல வரவே முடியாது அப்படின்னு செங்கோ சொல்றான். லேடர்ல ஏதாச்சும் ரோப்பை வச்சு ஏற முடியாதான்னு க்ரோம் கேட்கவும் இல்ல நம்ம ஹீரோ சொல்றான். அப்ப திடீர்னு மேக்மா போயிட்டு யா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவை ஒரே ஒரு பஞ்சு விடுறான். மேக்மா இப்ப திடீர்னு பார்த்தா அந்த இடம் உடஞ்சு கீழே விழுறான். நம்ம ஹீரோ டக்கு நம்ம கையை பிடிச்சி காப்பாத்துறான். செங்கோ நீயும் சேர்ந்து விழுந்துடாத, இப்ப தானே அவன் உன்னை கொல்ல பார்த்தான் அப்படின்னு க்ரோம் சொல்லவும், ஆமா நான் உன்னை கொல்ல பார்த்தேன், எல்லாமே ஒன்னால தான், நீ மட்டும் வில்லேஜுக்கு சீஃபா வரலன்னா இந்நேரத்துக்கு நான் வில்லேஜ்க்கு சீஃபா இருந்திருப்பேன். ஸ்ட்ராங்கா இருக்கவங்க தான் வில்லேஜ் சீஃபா இருக்கணும், அப்பதான் வில்லேஜும் ஸ்ட்ராங்கா இருக்கும். சயின்ஸ் மேபி உன்னோட காலத்துல வீக்கானவங்க ஸ்ட்ராங்கானவங்களை கண்ட்ரோல் பண்ண ஹெல்ப் பண்ணிருக்கலாம், ஆனா இந்த காலம் அப்படி கிடையாது, நீ மட்டும் இல்லைன்னா நான் தான் இந்நேரத்துக்கு வில்லேஜ் சீஃபா இருந்திருப்பேன் அப்படின்னு நம்ம சொல்றேன். இப்ப நம்ம ஹீரோவை சேர்ந்து கீழே விழறான். அந்த இடம் ரொம்பவே ஹைட்டா இருக்குது, மேல ஏற வழி இருக்கா நம்ம ஹீரோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு இருக்கான். நீ தானே சொன்ன இதுல இருந்து மேல ஏற முடியாதுன்னு, அப்புறம் என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு மேக்மா கத்தவும், ஏதோ பண்ணாம சும்மா உட்காந்து சாப்பிடறதுக்கு எதையாச்சும் ட்ரை பண்ணலாம்ல, அப்புறம் நீ கத்திட்டு கிடந்தேன்னா இந்த இடம் இடிஞ்சு நம்ம தலையில விழுந்துரும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். க்ரோம் இப்ப மேல இருந்த அவன் தலையில தண்ணியை ஊத்தவும், இப்ப உனக்கு என்னடா பிரச்சனை அப்படின்னு மேக்மா கத்தவும், இப்ப நடடா சொன்ன கத்தாதன்னு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். பக்கத்துல இருக்கிற தண்ணியை நான் இங்க ஃபில் பண்றேன், நீங்க மேல நீந்தி வந்துருங்கன்னு க்ரோம் சொல்லவும், அது நல்ல ஐடியா தான் க்ரோம், ஆனா பாட்டில வச்சு நீ எவ்வளவு நேரம் தான் ஊத்தி நிரப்பிட்டு இருப்ப. நம்ம ஹீரோ வந்துட்டு flow will be 0.00139 cubic meters per second. 8 cubic meters. That's 20,131.68 seconds. ஃபுல் ஏரியாவும் நிறையறதுக்கு 5 மணி நேரம் ஆகும். க்ரோம் நான் சொல்ற மாதிரி உன்னால செய்ய முடியுமா நம்ம ஹீரோ கேட்கறான். என்னால கண்டிப்பா முடியும், நான் ஒரு சயின்ஸ் யூசர் நம்ம சொல்லவும், க்ரோமும் நம்ம ஹீரோ சொன்ன மாதிரியே பண்றான். உன்னோட ஸ்ட்ரென்த் எங்களோட அறிவுன்னு நம்ம 3 பேர்ல ஒருத்தர் மாத்தி வந்திருந்தாலும் இந்த மிஷன் சக்சஸ் ஆயிருக்காது. என்னோட காலத்துல வீக்கானவங்க ஒன்னும் ஸ்ட்ராங்கானவங்களை கண்ட்ரோல் பண்ணல, வீக் அண்ட் ஸ்ட்ராங் 2 பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணாங்க, ஹியூமனிட்டியா ஒரு பெட்டர் பிளேஸா மாத்தினாங்க அப்படின்னு செங்கோ சொல்லவும், எனக்கு அதை பத்திலாம் கவலை இல்ல, நான் சீஃபா இருக்க வேண்டியது, நீ அந்த பதவியை பறிச்சிட்ட அப்படின்னு மேக்மா சொல்லவும், ஆனா பதிலுக்கு உனக்கு சில விஷயங்கள் கிடைச்சிருக்குல்ல, நான் இங்க இருக்கிறதுனால 2 மில்லியன் இயர்ஸா ஹியூமன்ஸ் எல்லாரும் கண்டுபிடிச்ச விஷயங்களை ஆச்சரியங்களை உன்னால பார்க்க முடியும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். மேக்மாவும் அதை யோசிச்சு பார்த்துட்டு கொஞ்சம் அமைதியா இருக்கிறான். தண்ணி எப்படி தானா விழுதுன்னு க்ரோம் யோசிக்கிறான். ஒரு டியூபா வாட்டருக்குள்ள முக்கி வாட்டர் லெவலை விட கொஞ்சம் கீழே வச்சீங்கன்னா தண்ணி டைரக்டா கீழே வரும் அப்படின்னு மெக்கா செங்கோ நமக்கு எக்ஸ்பிளைன் பண்றான். 5 மணி நேரம் தண்ணியிலே இருக்கிறது நம்ம ஹீரோக்கு ரொம்பவே குளிருது, இந்த மாதிரி விஷயங்களுக்குலாம் என்னோட பாடி தான் ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கும், அதனால அப்படின்னு சொல்லி தண்ணி கடையில போய் நம்ம ஹீரோ தூக்கி, செங்கோ வில்லேஜ் சீஃப் யாருங்கிறத பத்தி எனக்கு கவலை இல்ல, ஆசமான விஷயங்களை நீ எனக்கு காமிக்கல கொண்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி செங்குபாவை மேல தூக்கி போடுறான். கண்டிப்பா அவன் தலை சுத்துற லெவலுக்கு ஆசமான விஷயத்த நான் காமிக்கேன் அப்படின்னு செங்கோ சொல்றான். ஒரு வழியா மேக்மாவும் மேல வந்துருதான். நல்ல வேலை இது மட்டும் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுன்னா ஒஸ்ட் கேஸ் சினாரியாவா மாறி இருக்கும் அப்படின்னு செங்கோ சொல்லவோ, எதை மென்ஷன் பண்றான்னு க்ரோ கேட்கிறான். ஆபியஸா இறந்து போயிருப்போம் தான் அவன் சொல்றான். மேக்மா சொல்லவோ, இல்ல குளிர் தாங்க முடியாம பாடி ஹீட்காக நாங்க 2 பேரும் கட்டி பிடிக்கிற மாதிரி இருந்திருக்கோம் அப்படின்னு செங்கோ சொல்லவோ, எடிட்டர் இமேஜ் தூக்கியா அப்படின்னு க்ரோம் சொல்றான். ஒரு வழியா கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் கிராஸ் பண்ணி நம்ம ஹீரோ தேவையான அந்த ராக்க அடைஞ்சிருதான். லேயர் லேயரா நிறைய மினரல்ஸ் இருக்கு, இதுதான் நம்ம தேடி வந்தது அப்படின்னு செங்கோ சொல்றான். ஒவ்வொரு மினரலும் எப்படி தனித்தனியா லேயர் லேயரா இருக்கு அப்படின்னு சொல்லி க்ரோம் பாக்குறான். எர்த்துக்கடியில இருக்கிற மேக்மானால மேல இருக்கிற வாட்டர் லெவல் ஹீட் ஆகி அது கூட மினரல்ஸ் கலந்துதான் இந்த மாதிரி ராக் கிரியேட் ஆகுது அப்படின்னு செங்கோ எக்ஸ்பிளைன் பண்றான். ஓ அதனாலதான் வெளியில இருக்கிற லேயர் மட்டும் அப்படி இருக்கா அப்படின்னு க்ரோம் பாக்குறான். பூமிக்கு அடியில இருக்கிற மேக்மாக்கு தான் இதுக்கு தேங்க்ஸ் சொல்லணும், நம்மளோட மேக்மா நமக்கு ஹெல்ப் பண்ணுவான் அப்படின்னு செங்கோ சொல்றான். நீங்க 2 பேரும் சயின்ஸை யூஸ் பண்ணி எப்படியாச்சும் என்ன தடுக்க வாய்ப்பு இருக்கு, ஆனா இப்போ என் கையில ஒரு ஆயுதம் இருக்கு, வீக்கானவங்களால எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி மேக்மா வந்து அட்டாக் பண்றான். உன்னோட டிராமாக்கெல்லாம் நான் ஏமாற மாட்டேன், லைக்காமல நிக்கும் போது நான் நிக்கிற இடம் உடைய போதுன்னு தெரிஞ்சு நீ என்ன காப்பாத்ததான் அந்த பக்கமா தள்ளி விட்டுன்னு எனக்கு தெரியாதுன்னு நினைச்சியா அப்படின்னு செங்கு சொல்லவும், அப்படின்னா செங்குவை காப்பாத்தணும்னு தான் அவன் தள்ளி விட்டுருக்கானா அப்படின்னு சொல்லி க்ரோம் புரிஞ்சுக்கிட்டு,
மேக்மா என்ன மன்னிச்சிரு, நான் உன்னை தப்பா பேசிட்டேன், நான் அப்படி பேசியிருக்க கூடாது அப்படின்னு குரோம் சொல்லவோ அதை பத்திலாம் எனக்கு கவலை இல்ல. மேக்மா வந்து அந்த மினரலை வெட்டி எடுக்கிறான். ஒரு வழியா டங்ஸ்டன் நமக்கு கிடைச்சிடுச்சு அப்படின்னு ஹாப்பி ஆகுறாங்க. இந்த கேவ்ல நமக்கு டங்ஸ்டனை விட விலை உயர்ந்த ஒண்ணு கிடைச்சிருக்கு, அதுதான் ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னு குரோம் சொல்லவும் என்ன இவன் மடத்தனமா பேசுறான்னு செங்கோவும் மேக்மாவும் சொல்லவும் நீங்க ரெண்டு பேரும் எப்பண்டா ஒண்ணு செஞ்சீங்க, அடுத்தது அது வாயில இருந்து வந்து அடுத்த செகண்டே தோணிடுச்சு, நான் அதை சொல்லியிருக்க கூடாது அப்படின்னு குரோம் சொல்றான். புது புது மினரல்ஸ் அப்படின்னு இவங்க நிறைய விஷயத்த வெட்டி எடுத்துட்டு இருக்காங்க. என்ன நடந்தாலும் சரி 3 நாளுக்குள்ள செங்கோவை இங்க கூட்டிட்டு வந்துரு அப்படின்னு சொல்லி கென் சொல்லியிருப்பான். நம்ம இங்க இருந்து கிளம்பலாம், நீங்க என்னதான் வெட்டினாலும் எல்லாத்தையும் நம்மளால எல்லாம் தூக்கிட்டு போக முடியாது அப்படின்னு சொல்லி மேக்மா இவங்களை வெளியே கூட்டிட்டு போறான். எதுக்கு இவன் இவ்வளவு அவசரப்படுதான் அப்படின்னு குரோம் யோசிக்கிறான். வில்லேஜ் கிட்ட வந்த உடனே செங்கோவோட கண்ணை கட்டி டக்குன்னு மேக்மா அவனை தூக்கிட்டு ஓட ஆரம்பிக்கிறான். வெயிட் பண்ணுங்கடா அப்படின்னு குரோம் சொல்றான். நீ இல்லாத நேரம் நான் எல்லாத்தையும் கன்வின்ஸ் பண்ணிருப்பேன், நீ எதிர்பார்க்கல அப்படின்னு கென் சொல்லவும் இந்த தடவை நாங்க எல்லாருமே கென் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணிருக்கோம் அப்படின்னு கொஹாக்கு சொல்லவும் கரெக்ட் தான், என்னோட தலையை சுகாசா கிட்ட கொடுத்துட்டீங்கன்னா காசாவால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, அவனுக்கு தேவை நான் மட்டும்தான், என்ன அவன்கிட்ட ஒப்படைக்க போறீங்க சரி அப்படின்னு சொல்லி செங்கோ கொஞ்சம் சோகமாகறான். நீ எதை பத்தி பேசுறேன்னு எங்களுக்கு எதுவோ புரியல அப்படின்னு கென் சொல்றான். அவன் கண்ணை திறந்து விடுறாங்க. பார்த்தா நம்ம ஹீரோக்காக இவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு டெலஸ்கோப்பை ரெடி பண்ணிருக்காங்க. டெலஸ்கோப் மட்டும் இல்ல, ஒரு ஹோல் அப்சர்வேட்டரியே ரெடி பண்ணிருக்காங்க. சின்ன வயசுல இருந்தே ஸ்பேஸுக்கு போகணும் அப்படிங்கிறது தான் நம்ம ஹீரோவோட ஆசை. ஹஹா, ஜனவரி 4th தான் ஸ்டோன் டே அண்ட் உன்னோட பர்த்டேவோ கூட ஹாப்பி பர்த்டே செங்கோ அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்க. கிளம்பிட்டா, இப்போ நம்ம வேலையை ஆரம்பிக்க வேண்டியதான். 3 நாள் செங்கோட பிறந்தநாள் வருது, அதுக்காக நம்ம சில விஷயங்களை ரெடி பண்ணணும் அப்படின்னு கென் தான் எல்லா வில்லேஜர்ஸோட ஹெல்ப்போட சேர்ந்து இதை பண்ணியிருக்கான். நாங்களும் செங்கோக்காக ஹெல்ப் பண்றோம் அப்படின்னு சொல்லி வாலண்டியராகவே நிறைய பேர் வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. மேக்மாவோட ஆளுங்களுமே நான் இதை செஞ்சா செங்கோ என் பிறந்தநாளுக்கு இன்னும் ஆசமான விஷயம் செஞ்சு தருவாள்ல அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. மொத்த வில்லேஜுமே இதுக்காக ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கென் சொல்லவும் பரவாயில்ல செங்கோ அழுக வந்தா அழுதுக்கோ அப்படின்னு சொல்லவும் நான் சென்டிமெண்டல் டைப்லாம் கிடையாது, இதை யூஸ் பண்ணி எதிரிங்க தூரத்துல இருந்து வராங்களான்னு கண்காணிக்கல அப்படின்னு செங்கோ சொல்றான். எமோஷன்ஸ் நல்லாவே கண்ட்ரோல் பண்ற செங்கோ அப்படின்னு கென் சொல்லவும் என் பிறந்தநாள் அப்படி உங்களுக்கு தெரியும் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கும் போது தான் ஸ்டோனேஜ்ல என் வயசு என்னன்னு தெரியலன்னு கென் சொன்னப்போ இருக்கிற நாட்களை என்ன வேண்டியதானே நம்ம ஹீரோ உன்னோட நாட்களை சொல்லியிருப்பான். அப்படின்னா அதுதான் உன்னோட ட்ராப்ல, ஆனா நான் என்னைக்கு ரிவைவ் ஆனு தெரிஞ்சாதானே உன்னால கால்குலேட் பண்ண முடியும் அப்படின்னு செங்கோ கேட்கவும் நீ ரிவைவ் ஆன உடனே முதல்ல செஞ்ச விஷயமே அதுதான் செங்கோ. April 1st 5730 இவன் எப்படி கரெக்டா வருஷத்தை கண்டுபிடிச்சான், சிலையா இருக்கும் போது ஃபுல்லா இவன் நம்பர்ஸ் எண்ணி இருக்கானா அப்படின்னு அதை பார்த்த அந்த நிமிஷத்துல இருந்தே ஈவன் நான் உன்னை நேர்ல மீட் பண்றதுக்கு முன்னாடில இருந்தே நான் உனக்கு ஒரு பெரிய ஃபேன் செங்கோ, பட் இதை கேட்கறதுக்கு உனக்கு காமெடியா இருக்கும்ல அப்படின்னு கென் சொல்லவும் லைட்டா அப்படின்னு செங்கோ சொல்றான். இந்த இடத்துலயே இந்த எபிசோட் முடியுது. இவன் உண்மையை சொல்ல போனா நானுமே செங்கோக்கு ஏன் ஃபேனா இருக்கிறேன் அப்படின்னா தூங்கிட்டு இருக்கும்போது ஃபுல்லாவே வந்துட்டு அந்த செகண்ட் சைன் இருப்பான். ஃபர்ஸ்ட் எபிசோட்ல நான் அந்த விஷயத்தை பார்த்து தான் இம்ப்ரெஸ் ஆகியே எனக்கு இந்த அனிமேவே பிடிக்க ஆரம்பிச்சது. பட் இப்போ மெயின் விஷயம் இவங்க ஒரு வழியா டங்ஸ்டனை கண்டுபிடிச்சிட்டாங்க. என்ன நடக்க போகுது அப்படிங்கறத நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ், நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.